வணக்கம் நண்பர்களே, வாங்க முடி வளர்ச்சிக்கு பயோட்டின் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயோட்டின் லட்டு தான் நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன விதைகள் சேர்த்துருக்கேன், என்னென்ன பருப்பு ஐட்டம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்து உண்டு. கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புல. இப்போ நான் பூசணி விதை எடுத்திருக்கேன். பூசணி விதையில் எல்லாருக்குமே தெரியும், ஃபைபர் அதிகம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்கன்னு எந்த பயமும் வேண்டாம். எல்லாருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பூசணி விதை போட்டேன். அப்புறம் சூரியகாந்தி விதை, அப்புறம் ஆளி விதை, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விதை நீங்கள் வெள்ளரி விதை போடனாலும் போட்டுக்கலாம். இதில் நம்ம இஷ்டம் தான், நம்ம எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, முடிக்கு தேவையானது ஆளி விதையும் வேணும். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் உள்ளது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்ம ஜாயின்ட் பெயினுக்கும் இருக்கும், முடியோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். இது எள்ளு, நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ், அதே மாதிரி நான் இதில் சியா சீட்ஸ் மெயினாக சேர்த்துக்க காரணம் நல்ல ஒரு ஃபைபர் உள்ளது. டெய்லி 2 லட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோ ஒரு உடம்புக்கு சத்தான ஒரு இது. இப்போ பிள்ளைங்க வீட்டிலலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லட்டை நம்ம வீக்கெண்ட் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஏதோ ஒன்று கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி மெயினாக வீக்கெண்டில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டதே. பிஸ்தா நான் எடுத்துருக்கேன். இது அன்சால்ட்டட் பிஸ்தா தான், இதில் சால்ட்டு சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் இனிப்பும் இதில் நான் சேர்க்கவே இல்லை. எல்லாத்தையுமே சூடு பொறுக்கிற அளவு, சூடு ஏறினா போதும் அந்தளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த விதைகளை பூரா வறுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஐட்டம்லாம் வறுக்கணும். அப்போ தான் அந்த சட்டி சூடு கரெக்டாக ஈக்குவல் ஆகும். நான் முதல்ல சூரியகாந்தி விதை, பம்கின் விதை எல்லாமே போட்டு ஒவ்வொன்றா வறுத்துட்டு லாஸ்ட்டு தான் பாதாம் பருப்பு, இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்தேன். ஏன்னா இப்போ பாத்திரம் நல்லா சூடாறிடுச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் அதை நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டேட்ஸுக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அதை வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக்சியில் ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக்சியில் ஒட்டாது. அதுக்கு தான் மெயினாக நெய் சேர்த்து இதை ஒரு 2 வதக்கி சூடாக்கி எடுத்து வச்சிடுறது. லைட்டாக சூடு நெய் உருணுனே அடுப்பை அமர்த்திடுங்க. அந்த சட்டி சூடும் அந்த நெய் சூடுக்குமே டேட்ஸ் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சினா மாவாக அரைச்சிடக்கூடாது, நொறுங்க தான், குருணை மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை நம்ம மிக்சியில் போடுவோம். அது எப்படின்னா இதை நல்லா நெய் விட்டு இந்த டேட்ஸையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு வரணும் இல்லையா. ரொம்ப குருணையாக இருந்தால் லட்டு பிடிக்க நமக்கு வராது. அதனால தான் நிறைய பேர் இதை வீட்டில் செய்கிறதுல கடையில் அவ்வளோ காஸ்ட்லியாக அதை விற்கிறாங்க. பயோட்டின் லட்டுன்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸும் போட்ட லட்டு கிட்டத்தட்ட அது 1/4 கிலோவே 400 ரூபா 450 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அதை நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதில் நிறைய குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குறையாக 2 அரைச்சி வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் இன்னொரு தடவை நம்ம ஓட்டிகிட்டு வந்துடணும். இன்னொரு தடவை நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா ஒன்று போல் அந்த டேட்ஸு எல்லாமே கலந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம கையில் என்ன தான் பசைஞ்சு விட்டாலும் அது அந்தளவுக்கு கலந்து வராது. இப்போ திருப்பி அதே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு நெய் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிட்டு வேணும்னா 2 ஸ்பூன் ஊற்றி கூட நம்ம அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு நல்லா ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே பரட்டி லட்டு பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நெய் கலந்து வர்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற மாவையும் போட்டு நம்ம சேர்த்தணும். எதையுமே ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது. இதுவுமே லைட்டாக குருணையாக தான் இருக்கும். அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்ப மாவாக இருந்தால் தொண்டையில் விற்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இருக்கும்போது விற்காது. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் நல்ல சாப்பாடு பயோட்டின் லட்டு தான். எப்படி இப்போ சூப்பராக வந்துருச்சா. இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேண்டிதான். டெய்லி 2 லட்டு ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்டுக்கு இது ஈக்குவலாக வந்துடும். இன்றைக்கி நான் இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம ஹைப் பட்டன் வந்திருக்கு, நம்ம சேனலில் கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. எப்படி சூப்பராக லட்டு கிடச்சிருச்சா. ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். தேங்க்யூ.